ஞானத்தன்மையில் யார் இருந்தாலும் இந்த பிரச்சனை வரவே வராது, உறவுகள் பிரிஞ்சே போகாது. ஏன்னா அவங்களுக்கு ஞானத்தன்மையில் இருக்கிறவங்களுக்கு உறவு என்பதும் கிடையாது, எதிர்பார்ப்பு என்பதும் கிடையாது, எதுவுமே கிடையாது. பொருள் தேவையோ இல்லை வேற ஏதாவது ஒரு உள்ளம் சார்ந்த தேவையோ நிச்சயமாக உங்களிடம் இருந்து கொண்டே இருக்கும். அதுதான் அவனுடைய தேவை அப்படின்றது ஆள் மனசில் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த தேவையை பூர்த்தி பண்ணிடுங்க. உறவு முறைகளில் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஞான புரிதல், மாபெரும் ஞான தெளிவு என்னன்னு வந்து கேட்டிங்கன்னா, மனைவி தான் 6 மாசமா யூடியூப்ல பார்த்து இது பண்ணாங்க. சூப்பர். நான் இங்க வரதுக்கு என்ன இதெல்லாம் நம்மளால முடியுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் இருந்தேன். இங்க வந்து எதுவுமே இல்லை, புரிய வச்சுங்க சீக்கிரமா. சொல்லிடாதீங்க. என்ன சொல்லிடுறா? ஒன்னும் சொல்லி தரல அவரு. அப்படி இல்ல, என் மனசுல என்ன தீராத கஷ்டங்கள் பிரச்சனைகள் வாழ்க்கையில எல்லாருக்குமே இருக்குது. பெரிய பெரிய கோட்டீஸ்வரனுக்கு இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. நானும் ஒரு சின்ன ஆள் தான், எனக்கு தீராத பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது, வேதனைகள் வலிகள் எல்லாம் இருக்குது. அதை வந்து இந்த 2 நாள்ல சீக்கிரமா அவருடைய கருணையால உங்களுடைய அன்பால எனக்கு புரிய வச்சதுக்கு ரொம்ப நன்றி. குருவே சரணம். குருகடாட்சம். குருவே சரணம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். உறவுகள் பிரிந்து போவதற்கு என்ன காரணம், அதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். உறவுகள் பிரிந்து போவதற்கு மட்டுமல்ல, முக்கால்வாசி மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் வீணாக போவதற்கு, பிரிந்து போவதற்கு உண்டான முக்கியமான காரணமே என்னன்னு வந்து கேட்டிங்கன்னா, எதிர்பார்ப்புகள் என்பது சரியாக பூர்த்தி செய்யப்படவில்லை. ஞானத்தன்மையில் யார் இருந்தாலும் இந்த பிரச்சனை வரவே வராது, உறவுகள் பிரிஞ்சே போகாது. ஏன்னா அவங்களுக்கு ஞானத்தன்மையில் இருக்கிறவங்களுக்கு உறவு என்பதும் கிடையாது, எதிர்பார்ப்பு என்பதும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த உறவுகள் ஆக இருக்கக்கூடிய சில மனிதர்களுக்கும் சரி, நண்பர்களுக்கும் சரி, எதிர்பார்ப்புகள் என்பது உங்ககிட்ட இருக்கும். ஏதோ பண தேவையோ, இல்லை உங்ககிட்ட இருந்து வேறு ஏதாவது ஒரு பொருள் தேவையோ, இல்லை வேறு ஏதாவது ஒரு உள்ளம் சார்ந்த தேவையோ நிச்சயமாக உங்களிடம் இருந்து கொண்டே இருக்கும். அப்போ நீங்கள் அதை பூர்த்தி செய்யாத பட்சத்தில் ஏதோ ஒரு, அதாவது பூர்த்தி செய்யலைன்னா 2 வகையில் அதை எடுத்துக்கலாம். ஒன்று, என்னோடய சூழ்நிலை இல்லைப்பா நான் என்னப்பா பண்ணுறது அப்படி ஒன்று எடுத்துக்கலாம். அப்படி இல்லை திமிருத்தனத்தில் நீங்கள் பண்ணாமையும் போகலாம். இது 2 வகை. ஞானத்தன்மையில் இருக்கிறவங்களுக்கு இது 2 தன்மையுமே பாதிக்காது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய உறவு முறைகளோ நண்பர்களோ, மேக்ஸிமம் நம்பர்ஸ் ஆஃப் பீப்புள், நான் சொல்கிறேன் எல்லாத்தையும் சொல்ல, மேக்ஸிமம் நம்பர்ஸ் ஆஃப் பீப்புள் நான் என்ன சொல்கிறேன்னா, எதிர்பார்ப்புகள் இருப்பதனால் அவர்களுக்கு வலிக்கிறது. அவங்க ஒரு தேவையை எதிர்பார்த்து உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க, ஒரு செயலை எதிர்பார்த்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அப்போ நாளை பின்ன அவங்களுக்கு நீங்கள் அதை செய்யாமல் போகிறீங்கன்னா அது நிச்சயமாக அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். மனதளவில் சொல்கிறேன். அந்த மனதளவில் பாதிப்பு ஏற்படுத்தும் போது முன்னாடி பழகின மாதிரி அவங்க உங்கள்கிட்ட பழகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எல்லாருமே ஒரு சுய தேவைக்காக தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அவர்களது தேவை அறிந்து செயல்பட வேண்டும். அதுதான் அவனுடைய தேவை அப்படின்றது ஆள் மனசில் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த தேவையை பூர்த்தி பண்ணிடுங்க. பூர்த்தி பண்ணிட்டீங்கன்னா அந்த உறவு முறையாவது கண்டினியூவாக வரும். ஒருவேளை அந்த உறவு முறையோட தேவை ரொம்ப பெருசாக இருக்குது, நம்மளால் பூர்த்தி பண்ண முடியாத அளவுக்கு பெரிய தேவையாக இருக்குது, பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்னா அந்த உறவு முறையை கட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நிச்சயமாக தேவையில்லாத பிரச்சனைகளை அந்த உறவு முறை நாளை உங்களுக்கு கொண்டு வந்து விடும். உங்களை பற்றி அவங்க தப்பாக வெளியில் பேசுவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க, காயப்படுத்துவாங்க. அப்போ அந்த தன்மையில், அந்த சூழ்நிலையில் உங்களால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. புரிஞ்சுதா நான் சொன்னது? அப்போ உறவு முறைகளில் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஞான புரிதல், மாபெரும் ஞான தெளிவு என்னன்னு வந்து கேட்டிங்கன்னா, அது எப்பேற்பட்ட உறவு முறையாக இருந்தாலும் சரி, பொண்டாட்டியாக இருந்தாலும், புருஷனாக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஒரு தேவை என்று ஒன்று இருக்கும்போது அந்த தேவையை பூர்த்தி பண்ணிகிட்டே வாங்க. அப்படி இல்லாட்டினா அதை கண்டினியூ பண்ண முடியாது. ஒருவேளை அந்த தேவை மிகப்பெரிய தேவையாக இருக்கிறது, அதை என் சக்தியால், என் தகுதிக்கு அதை வந்து என்னால் பூர்த்தி பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுன்னா சொல்லி புரிய வைக்க முன்னாடியே முயற்சி பண்ணிடுங்க. இது என்னால் முடியாதப்பா நீ எதிர்பார்க்குறேன்னு எனக்கு தெரியுது, நிச்சயமாக என்னால் முடியாது என்று சொல்லும்போது ஒரு சிலர் ஏற்றுக்கொள்வார்கள். அந்த உறவு முறை என்பது லாங் லாஸ்டிங்காக வரும், பாதுகாக்கப்படும். அதை நீங்கள் சொல்லாமல் அவங்க மனசையும் காயப்படுத்தி அவங்களுக்கு சரியான விளக்கம் கொடுக்காம அவங்ககிட்ட இருந்து மட்டும் நீங்கள் அனுபவிச்சுட்டு வரீங்க. ஏதோ ஒரு தேவையை சொல்கிறேன், அனுபவிச்சுட்டே வரீங்க, திருப்பி கொடுக்க முடியாத நிலைமைக்கு போயிட்டீங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்.
ஸோ உறவு முறைகள் என்பது பிரிந்து போவதற்குண்டான மாபெரும் காரணம் என்பது என்னன்னா, அவர்களுடைய மனதை புரிந்து கொண்டு நீங்கள் நடக்கவில்லை, அவர்களுடைய மனதிற்கு என்ன தேவை என்பது உங்களுக்கு தெரியவில்லை, அந்த தேவை அறிந்து செயல்படாததனால் அந்த உறவு முறை உங்களை விட்டு பிரிந்து சென்றது, பிரிந்து சென்று கொண்டிருக்கிறது, பிரிந்து செல்லும். பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் மூணுக்குமே காரணம் இதுதான். நன்றி, வணக்கம்.